பிரதமர் மோடி எப்போது எந்த நாடு போனாலும் அங்க ஒரு விருதை வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது வழக்கம். இப்ப வந்து கானா நாட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆக்சுவலா கானா நாட்டுல இருந்து கானா பாடாவுக்கோ கானா உலகநாதனுக்கு தான் விருது தரணும். ஆனால் மோடிக்கு ஒரு விருது இருந்திருக்கிறார்கள். அந்த விருதோட பேர் என்னன்னா த ஆபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது. அதை இது பாக்குறப்ப உண்மையிலேயே வந்து இந்த ஒரு கண்ணாடி படத்துல உதயநிதி ஸ்டாலினும் சந்தானமும் நடிச்சு அந்த ஒரு சிட்டுக்குருவி கதை சொல்றப்ப அதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்கல்ல வந்து அந்த காமெடி தான் எனக்கு நினைவு வந்தது. பொதுவாக வந்து சமாளிபிகேஷன் ஆஃப் இந்தியா அப்படிலாம் சொல்லி காமெடிகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விருதை வந்து இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். கோவா படத்தில் அப்படிதான் வந்து இவருக்கு ஜெய்க்கு வந்து இங்கிலீஷே தெரியாது. அவர் ஒரு இங்கிலீஷ் சொல்ல அப்படி வைகை ரிவர் ஃப்ளோயிங் அப்படின்னு சொல்லிட்டு டவல் கோ அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ஏதோ விருது கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த நாடு காணா நாடுங்கிறதே ரொம்ப கருப்பினத்தவர்கள் வாழக்கூடிய ஆப்ரோ அமெரிக்கர் வாழக்கூடிய ஒரு உலகத்துடைய வறுமை சூழ்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். கானாவுடைய நாடு தங்கம் கிடைக்கும். இத்தனைக்கும் கானாவில் வந்து தங்கச் சுரங்கங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் வந்து அதையெல்லாம் வந்து ஏகாதிபத்திய நாடுகள் சுரண்டி சுரண்டி வந்து ஒரு மிகப்பெரிய வறுமையின் கோரப்படியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் உலக நாடு. அந்த நாட்டில் போய் உட்காந்துட்டு இவர் ஒரு சீனை போட்டு அங்கே ஒரு விருதை வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. போன ஞாயிறு தான் ஒரு பார்வையாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, இவன் மோடி தொடர்ந்து போய் விருதுகள் வாங்குறாருங்கிறத பத்தி. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம், இது எல்லாமே வந்து இவருக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, இவர் வாங்குற மாதிரியா தான் இருக்குன்னு அந்த பட்டியெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இப்பயுமே வந்து அந்த போட்டோவே வந்து அந்த கானாவோட அதிபர் வந்து வேண்டாம் வெறுப்பா கொடுக்குற மாதிரி தான். அவர் முகத்துல ஒரு சிரிப்பே இல்லை. அந்த அந்த போட்டோ 2 போட்டோவிலுமே அப்படிதான் இருக்காரு. அதை தாண்டி வந்து எனக்கும் பின்னாடி வந்து தாலி கட்டுற மாதிரி அப்படின்னு இவர் போறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, எப்படியும் 5 நாடுகளுக்கு போறாரு ஒரே ட்ரிப்ல, ஒரு 2-3 நாட்டிலாட்டையும் விருதை தேத்திட்டு தான் வருவாருன்ட்டு. அதனால முதல் நாடிலே வந்து விருது கிடைச்சிருச்சு. அடுத்தடுத்த நாடுகளையும் என்ன மாதிரியான விருதுகள் வரும் இது வந்து கட்டப்பை எடுத்துட்டு போவான்னு நாடுகள்ல வாங்கணும்னு அந்த பதக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து பேக் பண்ணி வரோம். நம்மலாம் இந்த இதுல டி நகர்ல போனோம்னா போய் ட்ரெஸ் பனியன் சட்டி அதுக்கப்புறமே இந்த செடி கிடியெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் ஒரு கட்டப்பையில எடுத்துட்டு வர மாதிரி இல்ல கட்டப்பை 2 கட்டப்பை தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவானு தெரியல. எப்படியா இருந்தாலும் இந்த ஆபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த கனடா ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த மோடி ஆஃப் த இந்தியா அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, அந்த காவலாளி கொலை செய்யப்பட்ட லாக்அப் மரணம் என்பது தொடர்ச்சியாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேரடியாக தொலைபேசியில் பேசி அமைச்சர் பெரிய கருப்பன் மூலமாக வந்து பேசியிருந்தார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அவருடைய அம்மா மாலவி அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவித்தார். அதற்கு பிறகு அவருடைய தம்பி நவீன்குமார் அவரிடமே வந்து பேசி பிறகு வந்து அவருக்கு வந்து ஆவி நிறுவனத்தில் வந்து பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் வந்து நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னன்னா வந்து நீங்கள் நேற்று சொன்னீங்க எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப முடங்கி போய் இருக்கிறார்கள் அப்படின்னோடனே தாமதமாவது விழிச்சுப்போம், சாப்பிட்டு சாயந்தரம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி அதையுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள். என்னம்மா நல்லா இருக்கீங்களா, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே உறுதியாக இருப்போம் அப்படிலாம் பயங்கரமாக பேசி இருக்கிறார். இதே தான் வந்து தூத்துக்குடியில் நடந்தது, சாத்தான் குளத்தில் நடந்ததுமே நமக்கு நினைவுக்கு வருகிறது. இவருடைய அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அப்படிங்கிறமே அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததற்கு ஒரு வருத்தம் தெரிவித்து அதற்கான ஒரு இழப்பீடு எல்லாம் அவர் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களுக்கு தான் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். தூத்துக்குடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெண்ணை வந்து வாயில வச்சு சுட்டு கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்னோலின் அவங்களுடைய அம்மாவிடம் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூரில் வந்து உயிரிழந்த அந்த 13 பேருடைய குடும்பத்திலையும் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். அப்பெல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசவே இல்லை. நானே வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து மூச்சடைப்பால் இறந்தார்கள் அப்படிலாம் சொன்னவர் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்த உடனே வந்து அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறார். அதுவும் முதலமைச்சர் பேசின பிறகு அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் விஜய் அவர் வந்து வீட்டுக்கு போய் இருக்கிறார். வீட்டுக்கு போய் வந்து ஆறுதல் சொல்லுகிறதெல்லாம் வந்து இப்போ அனிதா அவங்களுடைய வீட்டுக்குமே போயிருக்காரு, ஜல்லிக்கட்டு சம்பவத்துக்குலாம் போயிருக்காருமே கூட உடனடியாக வந்து ஒரு விஷயத்துல வந்து என்னுடைய நிலைப்பாடுங்கிறது இதுதான், இது நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போய் நான் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வந்து ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பண்றாருன்னா உடனே வந்து அதுக்கு நம்ம ஒரு ஏட்டிக்கு போட்டே நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான
இதை வச்சு ஏன் வந்து மறுபடியும் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. என்னன்னா நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து துயரமான சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் நடந்த சம்பவத்துக்காக. இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் பார்க்கணும். இதுதான் வந்து அடிப்படையில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை நோக்கி நம்ம சிந்திக்கிறதை தாண்டி இதை வந்து வெறுமனே அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வது சரியா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா வந்து அதை தொடர்ந்து நிறைய செய்திகள் வருகிறது. இப்ப பார்த்தோம்னா வந்து அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண், அவங்களுடைய நகை தான் வந்து காணாமல் போனதுங்கிற புகாரின் பேர்ல தான் அஜித்குமார் வந்து விசாரணையின் பேர்ல அடித்துக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது. இப்ப வந்து நிகிதா அப்படிங்கிறவங்க என்னன்னா அவங்க ஏற்கனவே வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையப்பட்ட காசு வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அப்படின்னா அது தொடர்பாக நிறைய பேரோட பேட்டிகள் வருது. நான் தாங்க காசு கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னா அது வந்து அதனுடைய பின்னணி என்ன, அது என்ன ஆச்சு, ஃபாலோ அப் என்ன ஆச்சு, உண்மையிலேயே வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற எதுவுமே இல்லை. வந்து போடு, மொத்தமா போடு. ஒரு சம்பவம் பரபரப்பா நடக்குதுன்னா அதை ஒட்டி அடுத்தடுத்து வருங்க. இப்ப ஒரு ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னு ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து டிவி மீடியா இல்ல பேப்பர் திறந்தா ஒரு 10-15 பாலியல் வன்முறை செய்திகள் வருது. ஒரு விமான விபத்து நடந்துருச்சுன்னா உடனே வந்து அடுத்து வந்து லண்டன்ல வந்து ஒரு விமானம் பறக்கிறப்ப பெட்ரோல் தீந்துருச்சு, ஜன்னல் உடைஞ்சிருச்சு, கண்ணாடி உடைஞ்சிருச்சு, அங்க வந்து கோளாறு. அதுக்கப்புறமே பார்த்தா 10 நாள் கழிச்சு வேற ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா இந்த நியூஸை பத்தி யாருமே கவலையே படுறது இல்லை. அடுத்து ஒரு செய்தி வருது, லாக்அப் டெத் அப்படின்னா உடனே வந்து அங்க வந்து போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு வருவது என்பது அதாவது ஒரு காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப சென்சேஷனலா இருக்குன்னா அதை பத்தியே பேசுவோம், அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டனம் தேத்துவோம் அப்படிங்கிற மாதிரியாகவே போவதாக இருக்கிறதே தவிர உண்மையிலே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற அக்கறைகள் வந்து இதெல்லாம் பேசப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அஜித்துடைய நண்பர் சதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவர் தான் வந்து உண்மையிலே அந்த வீடியோவை எடுத்திருக்கிறார். அந்த அவர் எடுத்த வீடியோ வந்ததுக்கு பிறகுதான் இல்ல இவங்க சொல்வது பொய், எஃப்ஐஆர்ல சொன்னது மாதிரி கிடையாது, போலீஸ் அடித்துதான் வந்து அவர் இறந்தார் அப்படிங்கிறது வருகிறது. ஆனால் என்னன்னா வந்து அவரை ஒரு பேட்டி எடுத்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னுடைய உயிருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் சொல்லுகிறார். உண்மையிலேயே அவர் வந்து அவருக்கு வந்து அப்படியான ஒரு பயம் இருந்ததுன்னா அவர் பேசுவதுங்கிறது கரெக்ட் தான். அவர் ஏதோ இன்னும் 2 பேர்த்துக்கு மேல சொல்றாரு, என்னை வந்து 2 பேர் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்க தான் கொண்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. யாருங்க அவங்க கேட்டா அதை நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், தகுந்த நேரத்துல அந்த மாதிரியான உண்மைகள்லாம் வெளியில வருங்கிறாரு. என்னையா நடக்குது இங்கே? எல்லாருமே ஒரு பரபரப்பை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்களா? அதாவது சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த சம்பவம் ஒரு அநீதி அப்படிங்கிறதை தாண்டி இந்த அநீதியான சம்பவத்தை சுற்றி ஒரு பரபரப்பா ஒரு கண்டனம் வந்து தொடர்ச்சியாக பேசி பேசி அதை ஒரு வணிகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியுமே வந்து வருகிறது. நாம இந்த சம்பவத்தில் மட்டும் சொல்ல வரல, நாட்டில் எந்த சென்சேஷனான சம்பவம் நடந்தாலுமே அதை ஒட்டி ஒட்டி தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பேசி இதை வந்து ஒரு லைவ்ல வச்சுட்டு இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காதா, இதை ஒரு செய்தியாக்க மாட்டோமாங்கிற ஒரு பரபரப்பு தீனிக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பு பசிங்கிறது வந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்கிறது. அவர் அஜித்குமாரோட நண்பர் சொன்ன மாதிரியே வந்து அஜித்குமார் குடும்பத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து அந்த மேட்டை வந்து ஆஃப் பண்ண பார்த்தாங்க, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ண பார்த்தாங்க, அவங்கள வந்து திமுக கொடி கட்டின கார்ல வந்து கூட்டிட்டு வந்தாங்கன்ட்டும் பல புகார்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. எந்த அளவுக்குனாக்கா கோர்ட்லயே அந்த விவாதம் நடந்துச்சு. 50 லட்ச ரூபா கொடுத்து நீங்க வந்து கேஸை முடிக்க பாக்குறீங்களான்ட்டு ஜட்ஜு வந்து ஆவேசமா கேட்டாரு அப்படின்ட்டுலாம் வந்து புகார்கள் இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து அவரே அந்த அஜித்குமாரோட சகோதரரே பேட்டி கொடுத்து இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து அப்படி யாரும் பணமெல்லாம் எதுவும் கொடுக்கல, என்னை யாரும் மிரட்டலாம் இல்லை, அப்படிலாம் மிரட்டினா பயந்துகிட்டு இருக்க ஆள் நான் கிடையாது, நான் எதா இருந்தாலும் போய் போலீஸ்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்ட்டு வெளிப்படையா எல்லா கேள்விகளுக்கும் பதில். முதலமைச்சர்கிட்ட இப்படிதான் பேசுறாரு. முதலமைச்சர் போன் பண்ணி பேசுறப்பே விட அது வந்து உண்மையிலே வந்து அப்படியான ஒரு தைரியங்கிறது தேவைதான். ஒரு பாதிக்கப்பட்டவர் அது யாராக இருந்தாலும் என்னுடைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறேங்கிற பேர்ல அந்த ஒரு தைரியம் தான். அவர் எதையுமே மூடி மறைக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா அதை சுத்தி இது மாதிரியான கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆஃப் மோடுக்கு போயிட்டாங்க, பெருசா குரல் கொடுக்கல அப்படிங்கிறது நார்மலா இப்படி ஒரு சம்பவம் நடக்காத போதே வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ஆளுங்கட்சி சார்பா நடக்குதுன்னா அதை கேள்வி கேட்கிற கடமை வந்து எதிர்கட்சிகள் இருக்கு. எதிர்கட்சி தலைவருங்கிறவர் ஒரு அமைச்சருக்கு நிகரான பொறுப்புல உள்ளவர், அவருக்காக அரசாங்கம் பல செலவுகள் செஞ்சுட்டு இருக்கு. காரு, தேசிய கொடி கட்டின வாகனம், போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி எந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படின்லாம். பட் ஆனா அதை எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியான சம்பவம் நடக்கும்போது
போதாச்சும் அதுல ஏதாச்சும் தவறுகள் நடக்கும்போது இவர் கேள்வி கேட்கறது இவரோட கடமை அப்படிங்கறத அடிப்படையில சொன்னோம். ஆனா இந்த சுமந்த் ராமன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இது வந்து பயங்கரமான மேட்ரு, இந்த மேட்டரை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து மிஸ் பண்றாங்க, இதை வந்து பயன்படுத்தி ஒரு திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காகவே வந்து பல ட்விட்டுகள் போட்டு கடைசியில போராடி ரெண்டு பேர்த்தையும் வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரே நாள்ல விஜய் போய் பார்த்ததா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி பேசினதா இருக்கட்டும். ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசினது வந்து அவர் இப்ப நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இப்ப இருக்க அவரோட அறிக்கைங்கிறதே அவருக்கும் அறிக்கைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். அந்த அந்த ஸ்பீச்சுமே அந்த அவங்ககிட்ட பேசுறாரு, அதுவுமே வந்து செட் செய்யப்பட்டு ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறாரு. அந்த வீடியோவை மேல கீழே போனை திருப்ப மாட்டேங்கிறாரு. அந்த வார்த்தைகளுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல எடிட் செய்யப்பட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டாரு. இன்னொரு பெரிய அந்தர்பல்ட்டியா சீமான்லாம் பேட்டி கொடுக்குறாரு. சீமான் வந்து நீனாப்பா பேசுற அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சாத்தான் குளம் கம்பேர் பண்ணி அப்பெல்லாம் வந்து இன்னும் கொடூரமா இருந்துச்சு, அரசு வந்து நடவடிக்கை கூட எடுக்கல, ஆனா திமுக அரசு ஐயா ஸ்டாலின் வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இன்னமும் அதை வச்சு என்ன அரசியல் பண்றது, முன்னுக்கு பின் முரணா பேசுறது அப்படியான சம்பவங்கள் தான் போகுது. இந்த நிகிதா அவங்களை இப்போ அஜித்குமார் பஞ்சாயத்து முடிஞ்சு நிகிதா பஞ்சாயத்து நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நீங்க அவங்க மேலான குற்றச்சாட்டுகள் எல்லாமே. நிகிதாவோட அப்பா வந்து உதவி கலெக்டர் ரேங்க்ல இப்ப அரசு பணியில இருந்து ரிட்டையர் ஆனவர் போல இருக்கு. அதனால அவருக்கு வந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளோட தொடர்பு இருக்கு. அப்படிதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி லதா அப்படிங்கிறவங்க பேரை சொல்லி அவங்க மூலியமா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களோட பேட்டிகளுமே வந்து முன்னாடி வந்து முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இப்ப வெளிப்படையாவே வந்து பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பஞ்சாயத்து ஒன்று சைட்ல ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய இன்னொரு விஷயம், நம்ம ஆக்சுவலா அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என்கிற ஒரு பெண், அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறது. அவங்க வந்து வரதட்சணை பிரச்சனை கொடுமைகளின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 பவுன் வந்து நகை போடுவதாக வந்து உறுதிமொழி கொடுத்து 300 பவுன் வரைக்குமே வந்து போட்டிருக்கிறாங்க. 200 பவுன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவரும் மாமனாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கொடுமையை வந்து உளவியல் ரீதியிலாகவும் உடல் ரீதியாக வந்து அவருடைய கணவர் வந்து வேலைக்கே போகாமல் உட்காந்து மிகப்பெரிய சித்திரவதை நிகழ்த்தி இருக்கிறார். அதுக்கப்புறமேல அந்த பொண்ணு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு கோயில் பக்கத்தில் காரை நிப்பாட்டி அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. அது வந்து பெரிய அளவிலான பரபரப்பாக பேசப்படுகிறது. அதோடு சேர்த்து இன்னொரு பிரச்சனையுமே சமூகவியல் கண்ணோட்டத்தோடு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணை வந்து என்ன மாதிரியான இறப்பதற்கு முன்னாடி என்ன மாதிரியான செய்தியை தெரிவிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்துல வந்து நல்லதோ கெட்டதோ சித்திரவதையோ ஏதோ ஒண்ணு, ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கல்யாணம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து நடக்க வேண்டும், அந்த அடிப்படையில தான் நான் வந்து இந்த மாதிரியான மரணத்தை தழுவுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இறப்புக்கு முன்பு அப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. இறந்ததற்கு பிறகு அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. நான் வந்து அப்படிதான் அந்த பொண்ணை வந்து வளர்த்தேன், நான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் நான் வளர்த்தேன், ஒரு கல்யாணங்கிறது வந்து எப்படியா இருந்தாலும் அந்த கல்யாணம் தான் வந்து அவங்களுடைய கடைசியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த பொண்ணை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதுவுமே வந்து சமூக வலைத்தளங்கள் விவாதிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னா வந்து அவங்க வந்து அந்த பெண் வந்து இறந்திருக்கிறாங்க, அந்த குடும்பம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம், அதனால நம்ம வந்து அவங்கள பத்தி ரொம்ப அதிகமான விமர்சனத்துக்கு நம்ம உள்ள போக வேண்டியது இல்லை. ஆனால் வந்து என்னன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதே வந்து அடிப்படையில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதான் வந்து சொல்லப்படக்கூடிய நடைமுறையாக இருந்தாலுமே கூட ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்கள் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நடைமுறை தான் ஒரு காலகட்டத்தில் இருந்து இருக்கிறது. வந்து ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் இருந்து வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு திருமண வாழ்க்கையில இருக்காங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா விரும்பியோ விரும்பாமலோ கடைசி வரைக்கும் அவங்க சேர்ந்துதான் வாழணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. இதைத்தான் தந்தை பெரியார் 1930களில் இருந்தே சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்து அதாவது என்னன்னா வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து ஒரு 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 குடும்ப அமைப்புக்குள்ள இருக்காங்க, ஒரு ஆண் தன்னுடைய இணையாக இருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய கொடுமைக்காரராக இருக்கிறார், ஒரு குடிகாரராக இருக்கிறார், ஒரு சித்திரவதை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அல்லது மனமுத்து அவர்களோட சேர்ந்து வாழ முடியலன்னா அந்த உறவை விட்டு பிரிவதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப குற்ற உணர்வுக்கு ஆளாக்குவதோ அல்லது அது ஏதோ தப்பு செய்யவே கூடாத ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது. வந்து டைவர்ஸ் ஒரு விவாகரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை. ஒரு கல்யாணத்தை போலதான் கல்யாண ரத்து என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இந்த மாதிரியான புரிதலுக்கு சமூகம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 30களில் பெரியார் பேசினார். அம்பேத்கர் வந்து இந்து திருமண சட்டம் கொண்டு வருகிற பொழுது பெண்களுக்கு வந்து தங்களுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வேண்டும்,
அதே போல வந்து ஒரு கணவனோடு வாழ முடியவில்லை என்றால் அவர்கள் வந்து விவாகரத்து செய்வதற்கான ஒரு உரிமை வேண்டும்ங்கிறதெல்லாம் வந்து 1950களில் கொண்டு வர 84 அந்த சட்டத்தை கொண்டு வரப்ப அன்னைக்கு இருந்த சனாதனவாதிகள் அதை வந்து மறுக்கிறாங்க. அப்படிலாம் சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தொகுப்பை வந்து கொண்டு வர முடியலைங்கிறனால அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்து சமூகம் வந்து எவ்வளவோ தூரம் வந்து முன்னோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர் வீடுகளில் அது ரொம்ப இயல்பாக இன்றைக்கு மாறிவிட்டது. பிடிக்கலன்னா சொல்லி டைவர்ஸ் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகும் கூட பிரிந்தவர்கள் கூட கல்யாணத்துக்கு அப்பால் வந்து 2 பேரும் நண்பர்களாக இருப்பது, இவங்க கல்யாணத்துக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தா அங்க வந்து இவர் தன்னுடைய எக்ஸ் போவது, அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளை வந்து பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப இயல்பாக சமூகத்துக்கு வந்து மாறிவிட்டது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு பொண்ணு அவங்க எவ்வளவு தூரம் ஒரு மன அழுத்தத்தை வந்து சந்தித்திருந்தார்கள்னா அவங்க வந்து தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதுதான் எங்களுடைய இது ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கல்யாணத்தை விட்டு வெளியில வரக்கூடாது, டைவர்ஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மனநிலையில ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே வந்து சமூகம் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். அதுதான் வந்து கடைசியில வந்து ஒரு மனிதருக்கான ஒரு அதுதான் ஒரு அடிப்படை தேவையா இருக்குமே தவிர கலாச்சாரம் பண்பாடு அது இதுங்கிற பேர்ல எந்த சுமையும் ஏற்றுக்கொள்ள தேவையே கிடையாது. இது வந்து வட மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து மண்ணும் பொண்ணும் ஒண்ணுங்கிற சொல்றதை விட கொங்கு மண்டல வெர்ஷனு அது அப்படியே வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி எல்லா ஆணாதிக்க சிந்தனையும் பெண்கள் மேல திணிச்சு பெண்கள் தான் வந்து அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்ட்டு கடைசியில் சாதியை காப்பாத்துறது தான். அவங்க ஏதாவது டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்றாங்க அல்லது விதவையாகி கல்யாணம் பண்றாங்கன்னா வேற ஜாதி எதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து அந்த பொண்ணு லிதன்யாக்கு அது சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கப்பட்டு அதுதான் சரின்னு சொல்லி ஒரு தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க அப்பாவையும் வந்து புள்ள செத்த துக்கம் கூட இல்லாம எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அவங்க அம்மா வந்து வீட்டுல அழுகுறாங்க. அது ஒரு பேட்டி மாதிரி சேனல்ஸ் எடுக்கும் போது வந்திருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க வந்து என் புள்ள வந்து தப்பு பண்ணிட்டா வந்து அவன் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஓரளவுல அந்த புரிதல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்திருக்கு. இவங்க வந்து நம்மளை வச்சு இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது எல்லாமே வந்து இந்த சாதியை பாதுகாக்கிறது கலாச்சாரத்தை பாதுகாக்கன்னு சொல்லி ஒரு ஆணாதிக்கத்தை அவங்க மேல திணிக்கிறாங்க. இது வந்து சரியில்லைங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிய இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். இப்பதான் சமீபத்தில் நீங்க அந்த விவாகரத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அமீர் கானுக்கு வந்து 60 வயசாயிடுச்சு. அவர் இப்ப 3ஆவதா ஒரு பெண்ணோட லிவின்ல வாழ்றாரு. அவர் வந்து ஒரு விரிவான பேட்டி ஒன்று இருந்துச்சு. அது இப்ப 3ஆவது மனைவி. அவங்க முதல் மனைவி 90களில் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2வது மனைவி இப்ப 3ஆவது மனைவி. ஆனா என்ன சொல்றாரு, நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம். இப்பயுமே வந்து அந்த 3 பேரும் 3+ நாங்க 4 பேருமே வந்து ஒரே வீட்டுல ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா தான் இருக்கோம். எங்களோட என்ஜிஓ நிறுவனம் இருக்கு. அதை 4 பேரும் சேர்ந்து தான் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க விவாகரத்துங்கிறது ஒரு சட்டப்படி 2 பேரும் விலகல் தான் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை அப்படின்ற ஒரு டோன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான இன்டர்வியூ ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ சமூகம் 2025 அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இன்னும் தமிழ்நாட்டில் கொங்கு பகுதிகளில் இப்படி ஒரு மனநிலையோட குழந்தை வளர்க்கப்படுது. அது வந்து அது கொலை வரைக்கும் தற்கொலை வரைக்கும் போகுதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்க அமீர் கான் சொன்னீங்கன்னா கூட அவர் வந்து முஸ்லீம், இந்திய பாரத பண்பாட்டுக்கு எதிரானவர். ஏன்னா இந்துத்துவவாதிகள் அவர் படத்தை புறக்கணிக்கலாம் பேசியிருக்காங்க. அவரை கூட நம்ம இங்க அப்படி சொல்லலாம். ஆனால் இந்து மதம், இந்துத்துவம், பாரத பண்பாடு இதைத்தான் பாதுகாப்பதான் எங்களுடைய பெருமைன்னு சொல்லக்கூடியவர் நம்ம பிரதமர், பாரத பிரதமர். அவரே வந்து தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து தான், அது அவருடைய பர்சனல், நம்ம அதை தப்பா சொல்ல வரல. பட் அவரே வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தையோட கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணும், கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் சேர்ந்தே வாழணுங்கிறதா இல்ல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நமக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் அவங்க 2 பேரும் இணைந்து இல்லை, பிரிந்துதான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஆக மொத்தம் பாரத பண்பாட்டை காப்பாற்றுவது, அதை வச்சுதான் அரசியலே பண்ணக்கூடிய ஒரு பிரதமரே வந்து அதெல்லாம் பெரிய பண்பாடெல்லாம் இல்ல, நான் வந்து இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னா அது வந்து நம்ம எல்லாம் உண்மையிலேயே அந்த விஷயத்துல நம்ம மோடியை வந்து பின்பற்ற வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம் தான். நயினார் நாகேந்திரன் ஒரு பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகி, பிரவீன் ராஜ் அப்படிங்கிறவர், அவர் வந்து பகல்காம் தீவிரவாதிகளை வந்து விமர்சித்ததற்காக வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்துல பதிவிட்டிருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ரயில்வே தண்டவாளத்துல வந்து ஒருத்தர் வந்து நட்டுப்பொருள்லாம் கழட்டி இருக்கிறார். இதை வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பியிருக்காரு. பண்ணது யாருன்னா உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு சாமியார். அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. ஓம், அவருடைய பேர் வேற ஓம். அவர் தான் இந்த நட்டு போல்ட்ட கழட்டி இருக்கிறார். அப்படி கழட்டி கொண்டு போய் கண்ணப்பன் மாதிரி கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் நினைச்சிருப்பார் போல இருக்கு. அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர் உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு சாமியார், இந்து சாமியார் ஓம்.
இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா முஸ்லீம்கள் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பியது காரணத்துக்காக அந்த பிரவீன் ராஜ்ங்கிற கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் ஒரு வதந்தியை கிளப்பியிருக்காருன்னு கைது செஞ்சா அவரை பத்தி ஒரு வதந்தி நயினா நாகேந்திரன் கிளப்பியிருக்காரு. அவர் வந்து பகல்காம் தீவிரவாதிகளை வந்து விமர்சனம் பண்ணாரு, அதனாலதான் கைதுன்னு சொல்லிட்டு தகவல் சரிபார்ப்பு ஊடகத்துல வந்து அதை வந்து டிஎன் ஃபேக்ட் செக்ல இருந்து சொல்லியிருக்கார்கள். இது ரொம்ப தவறுன்னு. ஒரு தேசிய கட்சி, அதுவும் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியோட ஒரு மாநில தலைவர் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒரு வதந்தியை பரப்புவதுங்கிறது எந்த வகையில நியாயம்? இது வந்து உண்மையிலே ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை மத மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நியாயப்படி பார்த்தா இப்போ நயினா நாகேந்திரனே அரெஸ்ட் பண்ணலாம், வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறார், மத மோதலை தூண்டுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரையே கைது பண்ணலாம். கொஞ்சம் கூட சமூக பொறுப்பே இல்லாமல் இருக்கிறார். வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இப்ப பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போறப்ப நயினா நாகேந்திரனுமே வந்து கூப்பிட்டிருக்கிறார், வந்து அந்த சுற்றுப்பயணத்தினுடைய விழாவில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இப்ப இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னதான் முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னுமே நமக்கு இருக்கிறது. ஏன்னா வந்து நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், கூட்டணி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கூட சொல்ல, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சருங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணம் போறாரு, அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும். அந்த கூட்டணியில யாரு இருக்காங்க முதல்ல அப்படிங்கிறது இன்னும் தெரியல. டிடிவி தினகரன் இருக்காரா, ராமதாஸ் ஒரு பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் அருள் அவர் நிக்கிறாரு, அந்த பக்கம் வந்து அருளை வந்து நீக்கக்கூடிய அதிகாரம் அன்புமணிக்கு இல்லைங்கிறாரு, கட்சியுடைய தலைவர் நான் தான் சொல்லி அன்புமணி சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே இது பேர் கூட்டணியா இல்ல இது குழப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்கு. இதுவே தெரியாம அவர் ஒரு சுற்றுப்பயணம் போறாரு, கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம்னு சொல்லக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கிறாருன்னா இது வந்து விசு படத்தை விட பயங்கர கன்ஃபியூஸான ஒரு விஷயமா இருக்கு. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்த பைத்தியக்கார டாக்டர் விட ஒரு கன்ஃபியூஸாகத்தான் இது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வேற 8ஆம் தேதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 8ஆம் தேதி அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வரதா முன்னாடியே வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து 8ஆம் தேதி வராருன்னொன்னே ஏற்கனவே வந்த 2 முறையுமே வந்து ஒரு முறை நேரில் உட்கார வச்சு அவமானப்படுத்தினாரு, இன்னொரு முறை நேரில் இல்லாமலனாலும் வந்து பாஜக ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணாரு. இப்போ மறுபடியும் சென்னையிலேயே இருந்தோம்னாக்கா கட்டாயம் மீட் பண்ண வேண்டி வரும், மறுபடியும் ஏதாச்சும் குட்டையை குழப்புவாரு. எதுக்கு அந்த அவமானம் அப்படின்ட்டு தான் இவர் ஒரு நாள் முன்னாடி 7ஆம் தேதி நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறேன், இப்போ எப்படி என்ன மீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. பட் ஆனா இப்ப நயினார் நாகேந்திரனே அமித்ஷா நயினார் பார்க்க கூடாது அவரையும் சேர்த்து கூப்பிடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரே வந்து ஆழ்வார்பேட்டில் வந்து வீடு வீடாக போய் டோர் கேன்வாஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு தொகுதியில ஒரு வார்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30% பேரை திமுகவில் சேர்ப்பது, அவர்களிடம் வந்து திமுக என்னென்ன இந்த அரசு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் எடுத்து சொல்லி அவர்களை வந்து ஒரு 30% பேராவது திமுகவில் வந்து உறுப்பினர்கள் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிங்கிறது இன்னமும் வந்து செட்டில் ஆகாமே இருக்கு. தாவேக்கா வந்து பார்ப்போம், அது நடந்தா நல்லதுதான், நடக்கலைனாலும் நல்லதுதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்து அவர் சுற்றுப்பயணம் போறாரு, அமாவாசை கிளம்புறாரு, கார்த்திகை கிளம்புறாரு சொல்லிட்டே இருக்காங்க தவிர அது எப்ப கிளம்ப போறாரு அப்படிங்கிறது ஜனநாயகன் ஷூட்டிங்கே முடிந்து விட்டது, என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வென்றால் பயிற்சி தோற்றால் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் தோற்று தான் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரே முயற்சியாக இருக்கிறது, தனித்து நிற்கிறார்கள். வந்து இந்த வடிவில் ஒரு படத்துல வந்து நான் கம்பியை பிடிக்காம தான் நிற்பேன் பஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி நின்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் தேர்தல் களம் என்பது இன்னமும் பெரிய அளவில் சூடு பிடிக்காமல் அப்படியே ஒரு மந்தமாகவே போய்கொண்டிருப்பதை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பார்ப்போம் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்.